இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமானதா பாக்குறீங்க? இப்ப மற்றவங்க தேர்தல் அறிக்கை ஏற்கனவே சொல்லியிருக்கும் போது ஒரு எலெக்ஷன் சமயத்துல ஒன் அப்மேன்ஷிப் இருக்கத்தான் செய்யும். அவங்களோட நாங்க இன்னும் பெட்டரா கொடுக்கறோம்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. அது மாதிரி சில காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுக்கான இன்கம் எங்க இருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது 5 லட்சம் கோடிய ஐடி எக்ஸ்போர்ட் கூட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்க தகுந்தது. அடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கான பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது தவிர அரசு காலியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூப்பன் 8,000 rupees கொடுத்ததுங்கிறது அதிகமா பேசப்படும் நான் நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதுன்னு சொல்லி சாய்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதை விட, ஏன்னா ஃப்ரிட்ஜுங்கிறது எந்த அளவுக்கு தேவையா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க அந்த ஃப்ரிட்ஜுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினதுனால இவங்களும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல தான் இருப்பாங்க. அதனால மிக்சி, ஃப்ரிட்ஜ் இப்படிப்பட்ட உபகரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிக்சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பெண்களுடைய வேலைப்பழு நேரத்தை குறைக்கிறதுக்கு உதவும். பல இடங்கள்ல ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு தேவைன்னு எனக்கு தெரியாது. அதனால இவங்க கொடுக்குற 8,000 ஃப்ரிட்ஜ் சின்ன ஃப்ரிட்ஜ் தான் வாங்க முடியும். ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லி நினைச்சா. ஆனா ஃப்ரிட்ஜை விட இந்த மிக்சி இந்த மாதிரி உபகரணங்கள் தேவையானது. அதனால இவங்க எல்லாத்துக்கும் கூப்பன் கொடுத்துறோம்னு சொன்னது வரவேற்க தகுந்ததுதான். சாய்ஸ் இஸ் லெஃப்ட் டு தி பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லி பொதுவா பார்த்தோம்னா இது இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழகம் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டங்கள்ல இருந்து கைவிடாம அதை சேர்த்து வச்சுக்கிட்டு, அதே சமயம் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கிற விதமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த தேர்தல் அறிக்கை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பாலச்சந்திரன். மையப்படுத்திய தேர்தல் அறிக்கை எப்பொழுதும் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்று பெறப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை அவங்களுடைய மக்களை சந்தித்து இமெயில் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ, இல்லைன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக நேரடியாக பல ஊர்களுக்கு சென்று கிட்டத்தட்ட 12 இடங்களில் மக்களை சந்தித்திருக்கிறோம் இந்த குழு. அவர்களிடம் பெற்றிருக்கக்கூடிய மனுக்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். அதை தாண்டி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியுமா இல்லையான்லாம் சிந்திக்காம ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதனால எந்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் இருக்கிறதோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களை பணித்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டது. மகளிருக்கான அந்த 8,000 கூப்பன் வழங்கக்கூடிய அந்த திட்டம் எப்படி செயல்படுத்த போறோம்? ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில ஃப்ரிட்ஜ் வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8,000 ரூபாய் கூப்பனை எப்படி நம்ம வழங்க போறோம்? எந்த அடிப்படையில் வழங்க போறோம்? இது எந்த அளவுக்கு மகளிருக்கு பயனுள்ளதா இருக்கும்? முதலமைச்சர் உங்களை சந்தித்த போது தெளிவா சொல்லியிருந்தாங்க. இன்கம் டாக்ஸ் கட்டாத குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஐடி பே பண்ணாத பெண்களுக்கு அந்த வவுச்சர்ஸை வழங்குவோம். அவங்க தன் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகள்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல பேர் வீட்டுல இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாய்ஸ் ஒவ்வொருத்துல வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும். அவங்க எதை ஒரு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு டிவியா கூட இருக்கலாம், அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கலாம். அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால சாய்ஸ் மக்கள் கையில இருக்கு. அதே போல தமிழகத்துல 4 பகுதிகளா, அதாவது வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் தொழில் புரட்சிக்காக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு 20,000 கோடி. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போறோம்? எந்த மாதிரியான வளர்ச்சி பணிகள் அங்க இருக்குமே? எல்லா விதமான வளர்ச்சி ஒரு பேலன்ஸ்டா ஹோலிஸ்டிக்கா எல்லா இடங்கள்லயுமே எல்லா வளர்ச்சி உதாரணத்திற்கு செம்மொழி பூங்காக்கள் அதை அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில எதிர்காலத்துல கிளைமேட் சேஞ்ச் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பற்றியும் பேசி இருக்கிறோம். அதனால எல்லா விதமான வளர்ச்சி, கல்வியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கி
உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து. நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய நேரத்துல உடனடியா இதெல்லாம் வழங்குவதற்கு சாத்தியமாகும். ஏன்னா முதலீடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய நேரங்களில் இதெல்லாம் உடனடியா பண்ண முடியுமா? காலக்கெடு ஏதாவது யோசிச்சு முக்கியமாக முதலமைச்சர் இந்த தேர்தல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி எது எல்லாம் செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை மட்டுமே வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதனால நிச்சயமாக எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே மக்களுக்கு வாக்குறுதியாக அளிக்கிறது. தேர்தல் கடன் எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லல. ஆனா அதற்கான பல விளக்கங்கள் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்துடைய கடனை எடுத்துக்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஜிடிபி குரோத்தையும் நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிறா. திமுகவும் அதிமுக இரண்டு கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் மத்தியில எந்த தேர்தல் அறிக்கைக்கு அதிக செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. உண்மையை பேசக்கூடிய தேர்தல் அறிக்கை, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேர்தல் அறிக்கைக்கு தான் மரியாதை.